ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது மனதை நெகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்தான் மர்லின் மன்றோ. மர்லின் மன்றோ ஒரு அமெரிக்க வீரரை சந்தித்த விதம் குறித்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். மனிதாபிமானத்தின் உன்னதத்தை உணர்த்தும் ஒரு அழகிய பதிவு என்று கூட இதை சொல்லலாம். குனிய முடிந்தவர்களின் உயர்வு எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் ஒரு விஷயம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னை தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுகிறான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். மர்லின் மன்றோவின் நெகிழ்ச்சியான கதை இது. 1954 ஜப்பானில் உள்ள ஒரு இராணுவ மருத்துவமனை. ஒரு இளம் அமெரிக்க சிப்பாய் தனது படுக்கையில் அசையாமல் கிடக்கிறான். அவனது முதுகுத்தண்டு உடைந்திருந்தது. முகம் படுக்கையை நோக்கி குப்புற திரும்பி இருந்தது. அவனால் உட்கார முடியாது, ஏன் தலையை திருப்பக்கூட முடியாது. அவனது பார்வையில் தெரிந்தது எல்லாம் அந்த தரை, படுக்கையின் ஓரங்கள் மற்றும் யாருமே இல்லாத தனிமையில் அவனுக்கு துணையாக இருந்த அந்த பழைய தலையணை மட்டுமே. அவனது நாட்கள் அமைதியாலும் கிருமி நாசினிகளின் நெடியாலும் முடிவில்லாத காத்திருப்பாலும் நிறைந்திருந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவள்தான் மர்லின் மன்றோ. ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் இதயங்களை கவர்ந்த அந்த பேரழகி அமெரிக்க இராணுவ வீரர்களை சந்திப்பதற்காக ஒரு பயணத்தில் வந்திருந்தாள். காயங்களாலும் சோர்வாலும் நிறைந்த அந்த வார்டுகள் வழியாக அவள் நடந்தபோது அந்த இடமே ஒரு மர்மமான மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. கட்டுகளும் வலியும் நிறைந்த அந்த சூழலில் அவள் ஒரு இதமான தென்றலாக இருந்தாள். அவள் அந்த வீரரின் அருகே சென்ற பொழுது ஒரு விஷயத்தை உடனே புரிந்து கொண்டாள். அவனால் அவளை பார்க்க முடியாது. ஆம், அவனால் தலையை தூக்கவோ மற்றவர்களைப் போல திரும்பி பார்க்கவோ முடியாது. அந்த அறையில் இருந்த உலக புகழ்பெற்ற ஒரு பெண்ணின் முகத்தை கூட பார்க்க முடியாத நிலையில்தான் அவன் இருந்தான். ஆனால் மர்லின் அவனை தர்ம சங்கடப்படுத்தவில்லை. யாரிடமும் உதவியும் கேட்கவில்லை. புகைப்பட கலைஞர்களுக்காக போஸ் கொடுக்கவும் இல்லை. அவள் செய்ததெல்லாம் ஒன்றுதான். மெதுவாக அந்த வீரரின் அருகில் முழங்காலிட்டு தரையில் அமர்ந்தாள். குனிந்து தனது முகத்தை அந்த படுக்கைக்கு அடியில் கொண்டு சென்றாள். இப்பொழுது அந்த வீரரின் பார்வையில் அவள் முகம் நேருக்கு நேராக தெரிந்தது. அவள் அங்கே இருந்தாள். அவன் புன்னகைத்தான். அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். அந்த சில நொடிகள் அவனது வலியின் பிடி தளர்ந்தது. போர் இனி போராக தெரியவில்லை. மருத்துவமனை வெறும் மருத்துவமனையாக தெரியவில்லை. அவன் இனி நோயாளி எண் அல்ல. அவன் ஒரு சக மனிதனால் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனாக தெரிந்தான். கைத்தட்டல்கள் இல்லை, ஒத்திகைகள் இல்லை. அங்கே இருந்தது ஒரு ஆழமான மானுட உண்மை. ஒருவரால் உங்களை பார்க்க எழுந்து நிற்க முடியாவிட்டால் அவர் உங்களை பார்க்கும் விதமாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். இதைத்தான் மர்லின் அன்று உலகத்திற்கு உணர்த்தினாள். அந்த தருணத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் ஒரு புகழ்பெற்ற நட்சத்திரத்தை காட்டவில்லை. மாறாக அது ஒரு அரிதான விஷயத்தை காட்டியது. மற்றொருவனின் இதயத்தை மாற்றக்கூடிய ஒரு மௌனமான பகிர்வு. காரணம், உண்மையான மேன்மை என்பது புகழின் உச்சியில் இல்லை. மற்றவர்களின் சுய மரியாதையை ஒரு கணமாவது உயர்த்துவதற்காக தனது புகழை கூட பொருட்படுத்தாமல் மண்டியிடுவதில் இருக்கிறது அந்த வாழ்க்கை. அவனால் வாழ்நாள் முழுவதும் தலை தூக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவள் அன்று அவனுக்கு கொடுத்த அந்த கௌரவம் அவனுடன் என்றும் நிலைத்திருக்கும். இந்த கதை உண்மையிலேயே நெஞ்சை தொடத்தான் செய்கிறது. நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான். நாமும் பிறரின் நிலையில் இருந்து சிந்திப்பதே உண்மையான மனிதநேயம் என்பதை இந்த பதிவு அழகாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. இது போன்ற அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.